வணக்கம் மந்திரம் நமஸ்காரம். நான் உங்கள் சஞ்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட் 24 24வது நாளோட வீடியோ. நீங்களும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது என்னோட 24வது வீடியோ. 120 நாள் வரைக்கும் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுருவேன். அப்போ சொன்னதாக இருப்போம், கண்டிப்பாக போட்டுருவேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் எப்போவுமே விட்டுறாதீங்க. அது எப்போ நீங்கள் முடிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஓயணும். இன்றைக்கி உண்மையை சொல்லப்போனால் நானே ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். என்னாலே ஒரு விஷயத்துக்கு கூட ஒழுங்காக ஃபோக்கஸே பண்ண முடியல. அட்லீஸ்ட் வீடியோவாச்சு எடுக்க ட்ரை பண்ணலான்னு தான் எடுத்தேன். பட் நான் எனக்கு காலில்ன்ட்டு உண்மையை சொல்லப்போனால் எல்லாமே ஒரு மாதிரி மோசமாக இருந்துச்சு. ஒர்க் அவுட்டும் காலில் இருந்துச்சு போகும்போதுல பண்ணவே முடியல. இருந்தாலும் நான் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறேன். என்னால் ஒரு இடத்துல உண்மையை சொல்லப்போனால் ஃபோக்கஸே பண்ண முடியல. இப்போ 1ஆம் தேதி ஆரம்பிச்சு இப்போ இன்றைக்கி 24வது நாள் ஆச்சு. நேற்று கொஞ்சம் மைல்டாக அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகினேன். இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளேயே இன்ஸ்டாவெலாம் யூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். அது கம்மி தான், பட் ஆனால் இதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையை சொல்ல போனால் எதுவுமே எனக்கு உருப்படியாக பண்ணல. காலில்ன்ட்டு எல்லா விஷயம் புக் ரீட் பண்ணுவேன், அதுவும் ரீட் பண்ணல. ஒரு ஆர்ட் ட்ரா பண்ணுவேன், அதுவும் பண்ணல. அந்த மோட்டிவேஷனல் சின்ன மோட்டிவேஷனுங்க இந்த எஜுகேஷனல் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன், அதுவும் பார்க்கல. எல்லாம் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அது இதுன்ற கண்டக்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஃபுல் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஒரு வேளை இப்படியும் தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் ஒன்று நினைக்கிறேன், இப்போ இன்றைக்கி டிஸ்ட்ராக்ட் ஆனேன். இது மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கட்டத்தில் நினச்சிட்டேன் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எதுக்கிட்ட அந்த வீடியோவெல்லாம் போட்டிருக்கோம், தேவையெல்லாம் போட்டிருக்கோம், ஒரு வியூஸ் கூட போகல, ஒரு இது போகல. அப்புறம் நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம், பண்ணவே பிடிக்கல, எது எடுத்தாலும் ஒரு மாதிரி எரிச்சலாம் வந்துச்சு. அதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எது பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கே கிவ் அப் பண்ணிடலாம் போலலாம் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் நான் என்னை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்ல போனால் என்னை பார்த்து சில விஷயங்கள் சில பேரெல்லாம் பண்ணுவேன். நான் 1% இம்ப்ரூவ் பண்ணுறேன், இது பண்ணுறேன்ட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் நான் எனக்காக பண்ணனாலும் உங்களுக்காகவாச்சு பண்ணிடுவேன். அப்புறம் நானே ஒரு விஷயத்த ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகி பண்ணாமல் போனுச்சுன்னா அப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்க நீங்களும் நிறைய டிஸ்ட்ராக்ட் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ நான் வரைக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆனேன். பட் இனிமே கிடையாது. இந்த செகண்ட்லேருந்து நான் இப்போ வீடியோ போடுறதுலேருந்து மற்ற இதுக்கு மேலே பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணிடுவேன். போய் நினைக்கிறேன், கண்டிப்பாக பண்ணிடுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி நீங்களும் ஒரு விஷயத்த எடுத்தால் கண்டிப்பாக எப்படி சொல்லலாம், ஒரு விஷயத்த எடுத்துட்டிங்கன்னா முடிச்சிருங்க. நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்து வச்சுருப்பீங்க இதை பண்ணுன்னு சொல்லிட்டு, எதாவது டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் அந்த டிஸ்ட்ராக்ட் ஆனாங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குங்க. ஸ்டார்டிங் அந்த உணர்றதா கஷ்டம். நான் என்னடா வெறுப்பா பிடிக்கல, நம்ம வேஸ்ட்டாக பண்ணுறோமோங்கிறது தோணுச்சு. பட் ஆனால் நான் இப்போ வீடியோ பேசும்போது தான் புரிஞ்சு நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். அதனால் ஆகிட்டேன்னு தெரியுது, ரிலைஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் தவிர்க்கிற மாதிரி சின்ன நல்ல ஆக்ஷன்ஸ். நான் இதுக்கு மேலே போயிட்டு ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா, இப்போ நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்ன வேணுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் என்னோடய ஆர்ட்ஸ் எல்லாம் நான் வரைஞ்சிருக்கேன், அது உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கலாம். இதுதான் நான் வரைஞ்ச ஆர்ட்டு. இந்த பொண்ணு அப்புறம் இந்த மொத்தம் 6 ஆர்ட் வரைஞ்சிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா வரைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்பவும் போக போக இம்ப்ரூவ் பண்ணிடுவேன். அப்புறம் இது யாருங்கிறது மறக்காமல் சொல்லிடுங்க. இது ஒரு ஆக்டரு, உங்களுக்கு தெரிஞ்ச முகம்தான். இவரையும் நான் வரைஞ்சேன். இது அவதார் மூஞ்சி. இந்த ஆர்ட் தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு மேலே நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நானும் பண்ணுவேன். நீங்களும் ஒரு கட்டத்தில் என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. சரி, இப்படி ஆகுதுன்னு ரியலைஸ் பண்ணுறீங்க. பட்டு அப்படியே ஃபுல்லாக விட்டுறாமல் அது இப்படிலாம் ஸ்ட்ரகிள்ஸ் தான் தீரும். இருந்தாலும் அதை தாண்டி முன்னேறி போவோங்கிற மனசுக்குள்ளே அந்த எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோங்க. இதோட இந்த விஷயத்த சொல்லிட்டு வெளியே பெறுகிறேன்.